அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச விஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெல்லாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமேல் போகலாம். கடகராசி எப்படி இருக்கீங்க? 12ஆம் இடத்துல குரு சொன்னீங்க மேடம். கண்டிப்பாக அப்படியே என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏதாவது ஒன்று மருத்துவ செலவு, நீங்கள் ஸ்பெக்ஸை மாற்றணும், உடம்புல தொந்தரவு வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு, அந்த வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன்னு ஜாபுக்காக அதுக்கு இதுக்கு நிறைய விரயம், நிறைய செலவு வச்சுக்கிட்டே இருக்குது கடகராசி புலம்பல். குழந்தைகள்னால விரயம், கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ இந்த மாதமும் சிலருக்கு தொடரக்கூடிய அமைப்பு. ஒரு 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணக்கூடிய விஷயமா மாறும். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சரி. அப்பாவளி சொத்து, பணவரவு அல்லது இடம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கேங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரியல் எஸ்டேட்டு அல்லது நான் ஃப்ளாட்டு பிரித்து போட்டு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ப்ரமோட்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதம் பங்குனி மாதம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அலைச்சல் உண்டு, நிறைய அலைய வேண்டிய அமைப்பு. தூக்கம் கெடும், நிறைய வந்து சிந்தனைகள், என்ன பண்ணலாம், தொழில் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, தன்னோட உடல் உபாதைகள் சார்ந்து, இதிலெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டி சரி பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பினும் பணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பங்குனி மாதம் இருக்குது. வாய் வார்த்தை யாருக்குமே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் வாக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க. அமைதியாக இருக்கிறது, தியானம் இருக்கிறது. பங்குனி மாதம் கடகத்துக்கு ரொம்ப அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போயிருங்க, சத்தமே இல்லாமல் இருக்கணும். என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள்.
என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யலாட்டி வீண் அலைச்சலை. எதுக்கு போனேனே தெரில. பெங்களூர் ஒரு தடவை வாங்கினாங்க, போயிட்டு வந்தேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு ஆசையாக போனேன், கடைசியாக மோசமாக போச்சு. அந்த கம்பெனி இங்கே கொடுத்த அப்ளிகேஷனில் இருந்த எல்லா விஷயமும் அங்கே இல்லை, எனக்கு பிடிக்கல. இப்படி வீண் அலைச்சல்களை கொடுக்கறதுங்க. அது மாதிரி மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ட்ராவலில் நடக்கும். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனமும் கவனமாக ஓட்டணும். அதே போல் பாண்டு பத்திரம், இந்த மாதிரி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஃபோனை கூட ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். சார்ஜர், இந்த ஃபோனு இதெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு வரும், நிறைய இருக்குங்க. வண்டியோட டயர் கூட மாற்றலாம், வண்டியோடைய டயர் மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்தை இயக்குங்க. அது மாதிரி குலதெய்வ வழிபாடு கடகராசிக்காரங்க அவசியம் எடுத்துக்கணும். ஒரு எப்படின்னா இந்த பங்குனி மாதமே என்னென்னா கால சர்ப தோஷத்தில் கிரகங்கள் இருக்கும், நல்லா கேட்டுக்கணும். கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. அப்போ கால பகைங்கிறது வேற, கால கிரக ராகு கேதுடைய கிரகத்துடைய அமைப்பில் இருக்கக்கூடிய சர்ப தோஷங்கிறது வேற. அப்போ இந்த மாதிரி தோஷ கிரகங்கள் அடைவுக்குள்ளார உட்காருது, கால சர்ப தோஷம். அந்த காலத்தை நேரத்தை கடந்து தான் நம்ம ஜெயிக்கலாம். ஒரு 30 வயசுங்க, ஒரு 35 வயசு கழிச்சு தான் நமக்கு அந்த சர்பதோஷம் நிவர்த்தி ஆகும். இப்போ செவ்வாய் தோஷம் நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த செவ்வாய் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அந்த நாளில் உங்களுடைய எந்த ஓரையில் பிறந்தீங்களோ இப்படியெல்லாம் சூட்சுமமாக எடுத்து நம்ம கொடுப்போம். சும்மா நம்ம போனோங்க, 4 ஜோசியர் சொன்னார், நான் பரிகாரம் செஞ்சேன், நடக்கலை. ஏன்? அந்த ஓரை, அந்த நட்சத்திர நாள் நமக்கு அது பயன்பாடா, அந்த நட்சத்திரம் நமக்கு தாராபலனை தருமா, இதெல்லாம் யோசிக்கணும். இப்போது யோசித்து செயல்பட்டிங்கன்னா கடகராசி மாதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒன்றுமே இல்லைங்க. என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, எந்த கோயிலையாவது இந்த பங்குனி மாதம், ஏன்னா நிறைய கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும், அதனால் இந்த பண்டிகை தினமெல்லாம் ஏப்ரல் மே இது மாதிரி அப்படியே வரிசையாக வந்துடும். அப்போ உங்களுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் வாங்கி கொடுக்கறது, கேழ்வரகு கூழ், கஞ்சி, இது மாதிரி உங்கள் கையால் விநியோகம் பண்ணுங்க. நீர்த்தன்மையாக இருக்க நீர்மோர் இதெல்லாம் தானம் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். பொங்கல் வழிபாடு வச்சு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தடவை அமாவாசை பௌர்ணமிக்கோ போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடுடுங்க, சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.